ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ராமிஸ் ஆர்ச்சிட் சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த கேல் மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ண வந்திருக்கோம். இப்போ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கேல் மான்ஸ்டர் வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வருது. பட் பார்த்தீங்கன்னா ஹீரோ அதுலேருந்து லைட்டாக தப்பிச்சிடுறான் வேலைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்டெப்ஸில் ஏறி ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் செவுத்துல இடிச்சு கீழே விழுந்துடுறான். தென் பார்த்தீங்கன்னா செம்மையாக பயந்துட்டு ஓடி வந்ததுனால அவனுக்கு செம்மையாக மூச்சு வாங்கிட்டே அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸையே பார்த்துட்டு இருக்கான். ஸ்டெப்ஸையே பார்த்துட்டு இந்த பொண்ணு ஒன்றும் கோஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஸ்டெப்ஸை பயத்தோட பார்த்துட்டே இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரும் மேலே ஏறி வந்துடுது. மேலே ஏறி வரப்போதே மிஸ்டர் மிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டுட்டே வருது. ஹீரோ கிட்ட வர வர ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக பயம் வந்துடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா யாரை தாண்டா இவன் மிஸ்டர் மிஸ்டர்னு கூப்பிட்றா, யாரை தாண்டா கூப்பிட்டுட்டு வரா, எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுற்றி பார்க்குறான். யாருமே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரும் ஹீரோவை பார்த்துட்டு தான் மிஸ்டர் மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை கவனிக்காமல் இந்த மான்ஸ்டர் காலுக்கு கீழே வந்து ஒரு லைட் மாரி க்ளோ ஆகுது. அந்த விஷுவல்ஸையே பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ அது என்னென்னு எனக்கு சரியாக தெரியலையே, சரியானால பார்க்கவே முடியல, கொஞ்சம் பொறுமையாக கவனித்து பார்த்தா தெரிஞ்சிடும், அது என்னென்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு அப்படியே அந்த மான்ஸ்டரோட கால் கீழே பார்த்துட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா கிட்ட வரதையும் பார்த்துட்டு கொஞ்சம் பயத்தோட உங்களுக்கு அந்த நீளமான கழுத்து நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் கிட்ட சொல்கிறான். அந்த மான்ஸ்டர் அதுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணலையா, மறுபடியும் ஹீரோவில் நம்ம வேணும்னா இன்னொரு நாள் மீட் பண்ணலாமே இது அப்படின்னு சொல்லிட்டு மான்ஸ்டர்கிட்ட பார்த்துட்டு சொல்லணுன்னே அந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கவனிக்காமல் ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அட்டாக் பண்ண வந்தோடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து விலகி தப்பிச்சிட்டு ஐயோ இந்த ட்ரிக்ஸ்லாம் இங்கே ஒர்க் ஆகுது போலயே, போச்சு நான் மாட்டிக்கிட்டேன் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு ஓட பார்க்குறான். அது நம்மளை சாகடிக்காமல் விடாது போல் அப்படின்னு நினச்சிட்டு ஓடிட்டு நம்ம கீழே ஓடிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கீழே ஓடுறப்போ அவனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மான்ஸ்டர் அவனுக்கு முன்னாடியே வந்து அந்த ஸ்டெப்ஸில் வந்து நின்றுட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வந்தோடனே ஹீரோ பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சு பின்னாடி வந்துடுறப்போ அப்போவும் விடாமல் அந்த மான்ஸ்டர் அங்கேருந்து ஒரு ஜம்பை போட்டு ஹீரோ செஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா காலை வச்சு இடிச்சிடுறது. அப்படி கிக் பண்ணோன்னே ஹீரோ பார்த்திங்கன்னா செம்மையாக வழியில் கத்திட்டு கீழே விழுந்தோன்னா அவன் மேலே அப்படியே ஏறி உட்காந்துட்டு அதோட கையை வச்சு ஹீரோ கழுத்தை அப்படியே நெருக்கிது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே வழியில் செம்மையாக கத்திட்டு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ஸ்க்கு போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு யாருனா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டே இருக்கப்போ பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா அந்த இல்லைங்களா ஒரு ராடு ஒன்று இது பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்களா, அந்த ராடு பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகுது. ஹீரோ கையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டுவும் க்ளோ ஆகுது. அது ரெண்டும் க்ளோ ஆகிறது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அந்த ராட்லேருந்து ஒரு ஆரா மாரி வருது. அந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் டக்குன்னு அட்டாக் பண்ணிடுது. அதுலேருந்து அந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரோட ஷோல்டரில் செம்மையாக அடிபட்டோன்னே ஹீரோ உடனே அங்கேருந்து ஓடுறான். ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறப்போ இங்கே என்ன தாண்டா நடக்குது தெரில, பட் நான் இங்கேருந்து உயிரோட போனேன்னா ஃபஸ்ட் நான் வெளியே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு ஓடுறான். அப்படியே அந்த கேட்டுக்கிட்ட போனோன்னு தான் ரியலைஸ் பண்ணுறான், அட பாவீங்களா உள்ளே மட்டும் மான்ஸ்டர் இல்லைடா, வெளியே ஒரு கூட்டமே மான்ஸ்டராக தாண்டா சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிட்டு பயந்துட்டு அங்கேயே உட்காந்துடுறான். அப்படியே உட்காந்துட்டு நான் நல்லா மாட்டிட்டேன், என் வீடு உள்ளேயும் மான்ஸ்டரு வெளியவும் மான்ஸ்டரு, போச்சு நான் எங்கேயும் போக முடியாது, அவ்வளோதான், காலையில் வரைக்கும் எப்படின்னா தாக்கு பிடிச்சிட்டேன்னா போதும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா நான் இங்கெல்லாம் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் கூட்டத்தில் 2 மான்ஸ்டர் பேசிகிட்டு இருந்தாங்களே, அந்த கேரேஜில் உள்ள ஒரு கேல் மான்ஸ்டரும் வெளியே ஒரு மான்ஸ்டரும், அவன் பார்த்தீங்கன்னா அவங்கள காட்டுறாங்க. அந்த வயசான மாதிரி இருக்க மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் தான் இந்த ரிச்சுவல் கம்ப்ளீட் ஆகிடும், நீ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் கிங்காக மாறிடலாம், அதுக்கு நம்மளுக்கு இன்னும் ஒரு ஹியூமனை ஆஃபரிங் பண்ணால் போதும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லுது. அதுக்கு அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா எதுவும் பதில் சொல்லாமல் மனசுக்குள்ளே இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, அதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிது. தென் பார்த்திங்கன்னா ஹீரோ பார்த்திங்கன்னா யாருக்கும் கால் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். பட் அவன் பார்த்திங்கன்னா அங்கே காலே போகலை, அந்த இடத்துல சுத்தமாக டவரே கிடைக்கல போல். என் மனசுக்குள்ளே காலையெல்லாம் நல்லா தான்டா கிடைச்சிது, நைட்டில் ஏன்டா சிக்னல் வர மாட்டேது, அப்படியே ஹவுஸ் ஓனர் என்னடா வீடை கட்டி வச்சிருக்கீ நீ அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறான். ஹீரோ உடனே மனசுக்குள்ளே இது எல்லாமே என்னோடய தப்பு தான், இந்த கோஸ்ட்டு மட்டும் இருக்குதுன்னு நினச்சி வந்தேன்ல, என்ன தான் நான் எதில் அடிக்கிறதுனே தெரியல, போச்சு போ, அதெல்லாம் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். சடனாக பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு விஷுவல்ஸ் தெரியுது. அதில் ஒரு கேர்ள் பார்த்தீங்கன்னா இருக்க மாரி தெரியுது. பட் அவங்க அந்த கேர்ள் எதுவும் இவன்கிட்ட பேசலை, ஜஸ்ட் அவங்க விஷுவல்ஸ் மட்டும் இவனுக்கு ஹீரோக்கு வருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நம்ம இவளை பார்க்குறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம், நான் இங்கே வரதுக்கு காரணம் இவ தானோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். நினச்சிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது, இவளை மீட் பண்ணியே ஆகணும், இவள் கோஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிருக்கான்.
தென் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நெறைய பேர்ட்ட பார்த்தீங்கன்னா, ஹீரோ விசாரிச்சிருக்கான். அவங்கலாம் அப்பவே சொல்லியிருக்காங்க, அங்க போவாத ஆபத்துன்னு. ஹீரோ கேட்காம இங்க வந்திருக்கான். இப்போ மனசுக்குள்ளேயேல அப்பயே நான் கேட்டேனா நானு, இப்போ தானே தெரியுது இது இங்க கோஸ்ட் மட்டும் இருக்குன்னு நெனச்சுட்டு வந்தேன். பார்த்தா இங்க மான்ஸ்டரோட டெரிட்டரின்னு எனக்கு எனக்கு எப்புட்றா தெரியும்? அப்டி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிறான். அப்பதான் ஹீரோ ஒண்ணு ரியலைஸ் பண்றான். நம்மகிட்ட ஒண்ணு இருந்துச்சே, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாரியே ஃபீல் ஆவுதே. என்னடா நம்மகிட்ட இருந்தது ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாரி ஃபீல் ஆவுதே. என்னடா மிஸ் பண்ணோம்? அப்டி சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்கப்போ, பார்த்தீங்கன்னா, அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஐய்யய்யோ! என்னோட கண்ணாடி போச்சா? அப்டின்னு சொல்லிட்டு, அது இல்லாம என்னால இருக்கவே முடியாதே. எனக்கு கண்ணு வேற தெரியாதே லைட்டா அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பயப்படுறான். பயந்துட்டு அப்புறம் ஹீரோ பொறுமையா வீட்டுக்குள்ள போயிட்டு தேடுறான். தேடுறப்போ கண்டுபிடிச்சிடுறான். அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா கீழ கிடக்குது. அத பார்த்துடுறான். பார்த்துட்டு, ஆ அது ஒரு கண்ணாடி. நல்ல வேளை இது உடையல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்துட்டு எதையும் எடுத்து பார்த்துட்டு அப்படியே நடக்குறான் வெளியே. வெளியே நடந்து போகிறப்போ பார்த்தீங்கன்னா எதையும் மிதிச்சிடுறான். மிதிச்சோன்னா என்னடா இது ஏதோ சின்னதாக கிளாஸ் மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா சடனாக பின்னாடி யாரோ அவனையே பார்த்துட்டு இருக்க மாரி அவனுக்கு ஹீரோவுக்கு ஃபீல் ஆனவொன்னே டக்குன்னு திரும்பி பார்க்குறான் பின்னாடி. பார்த்தா அங்கே யாரும் இல்லை. ஆனால் நான் எதையோ ஃபீல் பண்ண மாதிரியே இருந்துச்சு அப்புறம் சொல்லிட்டு ஹீரோ மனசுல நினச்சிட்டு அப்புறம் அப்படியே முன்னாடி பார்க்குறான். முன்னாடி பார்த்தா அந்த ராட் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா தரையில் சொருவிட்டு இருக்கு. இது என்னடா புதுசா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறப்போ அதுலேருந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா ஆறா வெளியே வருது. அதான் க்ளோ ஆகிட்டு அதுலேருந்து ஆறா லைட்டாக வெளியே வருது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லைட்டாக பயப்படுறான். பயந்துட்டு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறான், இது தானே நம்மளை காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில் எடுத்து பார்க்குறான். அது லைட் வெயிட்டாக இருந்தது போல் ஈஸியாக அப்படியே வந்துடுச்சு கையில். ஹீரோ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு இது வெறும் பழைய துரு பிடிச்ச ராடு தான், இதெல்லாம் ஒன்றும் இதை பார்த்து ஏன் அந்த மான்ஸ்டர்லாம் பயந்து போடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கீழே போடுறான். கீழே போட்டால் அது பார்த்தீங்கன்னா செம்மையாக கீழே விழுந்தோன்னே செம்ம இம்பேக்ட் ஆகுது. அதை பார்த்துட்டு ஹீரோ என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு மறுபடியும் அதை கையில் எடுக்கிறான். கையில் எடுத்துகிட்டு தென் மறுபடியும் கீழே போடுறான். கீழே போட்டால் மறுபடியும் அதேமாரி இம்பேக்ட் ஆகுது. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்ன தாண்டா நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு இது எதனா புது விதமான ஃபிசிக்ஸாக இருக்கும், இதெல்லாம் நினச்சி எதுவும் மனசு போட்டு குழப்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறான். கீழே போனோடனே நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்துடுது. இதோட சாப்டர் 2 கம்ப்ளீட் ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கண்ணாடி முன்னாடி நின்றுட்டுருக்கான். நின்றுட்டு பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டதில் அவன் கழுத்தில் ஏற்பட்ட அந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கண்ணாடியில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். ஃபோன்லேயும் பேசிகிட்டு இருக்கான். ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் இருந்தார்ல ஃபஸ்ட் சாப்டரில் கட்டினாங்களே அந்த டிரைவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். ஏன் இன்றைக்கி என்னால் இங்கேருந்து போக முடியாது, நான் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, நான் இங்கேருந்து இன்றைக்கே போகணும், என் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எவ்வளோ லேட்னாலும் நம்ம இங்கே பரவாயில்ல நம்ம இங்கேருந்து போயிடலாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவர்கிட்ட சொல்கிறான். பட் பார்த்தீங்கன்னா அவர் இல்லைப்பா இன்னைக்கு முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ நைட்டுக்குள்ளே இங்கேருந்து போகணும் ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறான். அதுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் நீ கேஷ் மட்டும் ரெடி பண்ணி வைப்பா, நாளைக்கு மார்னிங்கே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் கட் பண்ணிடுறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்குள்ளே அவர் கால் கட் பண்ணிடுறாரு. அது பார்த்தீங்கன்னா ஹீரோ உடனே என்கிட்ட காசு வேற கம்மியாக இருக்குது, இப்போ நான் யார்கிட்ட போய் நான் காசை கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கான். நின்றுட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா அங்கே லேண்ட் ஓனர் வராரு. வந்துட்டு அவர் ஹீரோவை பார்த்துட்டு நீ இன்னும் சாவலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்டோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இங்கே மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவர்கிட்ட கேட்டோன்னே அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, இது என்ன கழுத்தில் மார்க்கு, அப்போ நீங்கள் அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்டேன். ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். நின்றுட்டு லேண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து சார் ப்ளீஸ் நீங்கள் இங்கேயே இன்னும் கொஞ்சம் நாள் தாங்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ இல்லைங்க நான் நாளைக்கு மார்னிங்கே கிளம்புறேன் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் ப்ளீஸ் சார் நீங்கள் இங்கேயே தங்குங்க அப்படி சொல்கிறாரு. அதை பற்றி நான் ஹீரோ எதுவுமே பேசாமல் இருந்தோன்னே நான் உங்களுக்கு $10,000 வேணாம் உங்களுக்கு தரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஹீரோ அதெல்லாம் இல்லைங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பட் பார்த்தீங்கன்னா அவர் உடனே நான் 3 மடங்காக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே யாரையா நீ இவ்வளோ பணம் தர அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஹீரோ நினச்சிக்கிறான். அப்புறம் இங்கே மலைக்கு மேலே இருக்கிற அந்த டெம்பிள் ப்ராமிஸ் ஆச்சு டெம்பிள் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்ட் ஓனர் ஹீரோ பார்த்து கேட்டோன்னே ஹீரோ டெம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஆமாம் அங்கெல்லாம் இப்போ யாருமே போகிறது இல்லை, இங்கே நிறைய பேர் காணாமல் போகிறதுனால இந்த இடம் ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு,
காணாமல் போனவங்க வீடெலாம் அப்படியே எம்டியாக கிடக்கிறதுனால இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய வீடு எம்டியாக தான் கிடக்குது. ஸோ இங்கே யாருமே இருக்கிறது இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஹீரோ மனசுக்குள்ளேயே அப்போ இதுதான் விஷயமா, இங்கே இருக்கவங்கலாம் சொன்னதை வச்சு பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, அதுக்கப்புறம் பீப்புள்ஸ்லாம் காணாமல் போயிடுறாங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறான். நினச்சிட்டு அதுக்கு அந்த பில் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் தான் நைட்டு ஃபுல்லாக இந்த இடத்துல உயிரோடு இருந்து தப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொன்று சொல்ல மாந்துட்டேன், அந்த டெம்பிளில் ஏதோ ஒரு கோஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹீரோ உடனே நீளமான முடி, டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸு போட்டிருக்க ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து விஷுவல்ஸை யோசித்து பார்த்துட்டே சொல்கிறான். அதுக்கு பார்த்திங்கன்னா பில் உடனே அப்போது அந்த கோஸ்ட்டு ஒரு பொண்ணா, சரி நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க நான் அப்படி சொல்லிவிட்டு அவர் ஹீரோட்ட சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை பற்றியே நினச்சிட்டு இருக்கான் அங்கே நின்றுட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுது. ஹீரோ நம்ம எப்படின்னா இங்கேருந்து போய் சீக்கிரமாக கிளம்பிடணும்டா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இன்றைக்கி ஒரு நாள் எப்படின்னா தாக்கு பிடிச்சிட்டு நாளைக்கு காலையில் அந்த டிரைவர் வந்தோன்னே ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். நினச்சிட்டு சரி நம்ம தூங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ட்ரை பண்ணுறான். பட் அவனால் தூங்கவே முடியல. அப்படி இப்படின்னு உருண்டு பிறகுறான். பட் அவனால் தூங்க முடியல சுத்தமாக. அப்புறம் அந்த பெட்லேயே ஏஞ்சி உக்காந்துட்டு இல்லை நம்ம நாளைக்கு போயிட்டோம்னா அப்புறம் அந்த பொண்ணை மீட் பண்ண முடியாது, ஆனால் இங்கேயே இருந்தால் அந்த மான்ஸ்டரும் நம்மளை சும்மா விடாது, நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்புறம் கடைசியாக முடிவு எடுத்துறான். என்னானாலும் பரவாயில்ல, நான் எதிர்த்து ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறான். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ராடு இருக்குல்ல, அந்த ராடு பார்த்திங்கன்னா கீழே இருக்குது அவன் பக்கத்துலேயே. அதை பார்க்குறான். அதை பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு வெளியே கிளம்புறான். அப்புறம் அங்கேருந்து அப்படியே வெளியே நடந்து போகிறப்போ பார்த்திங்கன்னா அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோ போகிறப்போ பார்த்திங்கன்னா ஏன் என் கனவில் அந்த பொண்ணு வரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த டெம்பிள் கிட்டே வந்துடுறான். வந்துட்டு வாய்ப்பே இல்லை, இந்த இடத்த நான் இதுக்கு முன்னாடி ஒரு டிராயிங்கில் பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அப்படியே அந்த டோர் கிட்டே போகிறான். டோர் கிட்டே போனோன்னா அந்த டோர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஹீரோக்கு லைட்டாக அப்படியே ஜெர்க் ஆகிட்டு அப்படியே உள்ளே பொறுமையாக நடந்து போகிறான். யாராச்சும் இருக்கீங்களா, கோஸ்ட் ஆர் மான்ஸ்டர் எதனா இருக்கீங்களா உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுகிட்டே உள்ளே போகிறான். உள்ளே போனோன்னு பார்த்திங்கன்னா உள்ளே யாருமே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா பொறுமையாக சவுண்டு கூட கேட்காம பொறுமையாக நடந்து போகிறான். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸும் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. ஸோ அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் பொறுமையாக ஏறுறான் ஹீரோ. ஏறிட்டு அந்த ரூம் கிட்டே போனோன்னே அந்த ரூமோட டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். அப்படி ஓப்பன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு க்யூட்டாக ஒரு பொண்ணு இருக்குது. லைட்டாக ஆமாம் உண்மையிலே க்யூட்டாக தான் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்கோன்னா ஹீரோ அவளை பார்த்துட்டு அவன் விஷுவல்ஸில் வந்துச்சுல அந்த பொண்ணை யோசிச்சு பார்த்துட்டு இந்த பொண்ணு ஒன்றும் என் ட்ரீமில் வந்த பொண்ணு மாரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கான். பட் பார்த்திங்கன்னா ஹீரோவால் சுத்தமாக நகர முடியல. என்னால் சுத்தமாக நகர முடியல, எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருக்க பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஹீரோ கிட்ட அப்படியே கடந்து வந்துட்டு ஹீரோ வாக் பண்ணுற மாதிரி கிட்ட வந்துட்டு ஹீரோ பின்னாடி கையை எடுத்துகிட்டு போகிறான். அவரோட நெயில்ஸ் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது. ரெட் கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே கழுத்தில் குத்த வரா. உடனே பார்த்திங்கன்னா ஹீரோ கையில் வச்சுருந்தால அந்த ராடு, அது பார்த்திங்கன்னா திடீர்னு அதோட ஆரை ரிலீஸ் பண்ணோன்னே அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு பயந்துட்டு பின்னாடி போயிட்டு அந்த பொண்ணு மனசுக்குள்ளேயே இது என்னது, இது என்ன ஆறா, இவன் என்ன கில் பண்ண வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஹீரோவை பார்த்து யாருடா நீ இங்கே ஏன்டா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்டோன்னே ஹீரோ என்னை மன்னிச்சிடுங்க இங்கே வந்ததுக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரான். பட் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சவுண்டு மிஸ்டர் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்குறான். இந்த சவுண்டு அது அந்த மாஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா அப்போ தான் லைட்டாக ரியலைஸ் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த மாஸ்டர் வந்து அங்கே வர மாதிரி காமிக்கிறாங்க. அதோடனே ஹீரோ பார்த்திங்கன்னா நீ இங்கேயும் வந்துட்டியா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த பொண்ணு நிற்குது இல்லை, அந்த பொண்ணுகிட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த ராட் இருக்குல்ல அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அந்த மான்ஸ்டர் கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்கான். ஓகே கைஸ், இதோட சாப்டர் 3 வந்து முடியுது.